அவங்க நினைச்ச இலக்கு என்ன, தேர்தல் பிரச்சாரத்துக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு, தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணணும்னு. தேர்தலுக்கு முன்னாடி இப்போ வந்து அந்த படத்தை வந்து இந்த மாதிரி வலைதளங்களில் விட்டதுனால அவங்க நினைச்ச இலக்கை அடையிறாங்க. அந்த பிரச்சாரம்னு பண்ணணும்னு நினைச்சாங்களே, அதை அடைஞ்சிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம். எப்படி ஒரு இஸ்லாமியர் தான் பாம் வைப்பார் அப்படின்னு எப்படி நீங்கள் காட்சி அமைப்பீங்க? அது ரொம்ப தவறான கண்ணோட்டம். அதில் இப்போ இல்லை, எனக்கு எப்போவுமே அந்த மாதிரி கண்ணோட்டங்களில் ஏற்பு கிடையாது. இந்த படத்துலேயும் அப்படி ஒரு காட்சி அமைப்பு வச்சுருக்காரு. அப்படி ஒரு காட்சி அமைப்பை நீங்கள் படத்தில் வச்சுருக்கீங்க. வச்சுட்டு நீங்கள் போய் வந்து நோன்பு துறக்குறீங்க. நீங்கள் வந்து மதசார்ப இல்லாத ஒரு கட்சியாக நான் வந்து என்னோடய கட்சி இருக்குது, என்னோடய கட்சி அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் எப்படின்னா முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. அதை அலட்சியமாக வைக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி ஒரு தயாரிப்பாளர்கிட்ட இருந்த கண்டென்ட்டு அலட்சியமாக எப்படி வெளியில் வந்தது அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. இது வந்து சைபர் கிரைமில் வந்து விசாரணைக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விசாரணையை வந்து செய்யும்போது தான் இது வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு யூகத்துக்கு வர முடியும். எப்படி இதை ரிலீஸ் பண்ணாங்க, யார் இதை ரிலீஸ் பண்ணாங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து விஜய் அவர்களுக்கே வந்து அவங்களோட ஃபியூச்சரை வந்து முடிக்கிற மாதிரி இல்லை, அவருக்கு அவரே ஊதிக்கிற சங்கா இருக்கும், விசிலா இருக்காது. விசிலுக்கு பதிலாக சங்கு ஊதுறதா ஸ்ட்ரைட்டா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் அபிஷேக். நீங்க நம்ம யார் கூட இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் கூட தான் இருக்கோம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கம்மா. ஓகே சார், நானும் கொஞ்சம் சவுண்டாக போடுறேன், நீங்களும் கொஞ்சம் சவுண்டாக வணக்கம் போட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே சார், இந்த கேள்வி வந்து உங்கள்கிட்ட தான் முதல்ல நான் கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லியே ஆகணும். அதாவது வந்து உச்ச நட்சத்திரம், தமிழ்நாட்டில் ஒரு நல்ல வசூல் கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படம், அவர் நடித்த ஒரு படம், எதுவுமே சொல்ல முடியாமல் அளவுக்கு வெளியே லீக் ஆயிடுச்சு. படம் ஃபுல்லாகவே லீக். ஏன்னா லீக்கேஜ் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷம் தான் எவ்வளோ நாளாக நம்ம பார்த்துருக்கோம். ஒரு படமே லீக் ஆகிருக்கிறது வந்து இப்போ தான் நம்ம முறையாக பார்க்குறோம். ஜனநாயகன் ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க? இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா விஜயோடைய துப்பாக்கி, மாஸ்டர், லியோ, இது நம்ம சர்க்காரு, பல படங்கள் வந்து சின்ன சின்ன ஒரு 5 மினிட்ஸ் பிட்டு 3 மினிட்ஸ் பிட்டு இப்படி லீக் ஆகிருக்கு. ரஜினி படம் லீக் ஆகிருக்கு, அஜித் படம், கமல் படம் எல்லாமே லீக் ஆகிருக்கு. இதுதான் வந்திருக்கு அதிகபட்சம். இந்த ஜனநாயகன் படம் வந்து முழு கண்டென்ட், அதாவது ஹெச்டி குவாலிட்டியில் வந்து அந்த கண்டென்ட் வந்து 2 நாளைக்கு முன்னாடி லீக் ஆயிடுச்சு. இது பயங்கரமாக பரபரப்பாக எல்லா பக்கமும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. முழு படத்தையே எல்லாருமே பார்த்துட்ருக்குறாங்க. உண்மையிலுமே ஒரு தயாரிப்பாளராக, சினிமா துறையை சார்ந்தவனா இது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். வன்மையாக கண்டிக்கணும். ஏன்னா ஒரு இந்த படத்துக்கு ஒரு ப்ரொடியூசர், அந்த ப்ரொடியூசர் இந்த படத்தை நம்பி 400 கோடி ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா விஜய் மாதிரி ஸ்டார்ஸை வச்சு எடுக்கப்படுற பெரிய படங்களுக்கு கிட்டத்தட்ட 400 பேர் 500 பேர் வந்து உழைப்பை போட வேண்டியிருக்கு. எல்லா துறையினரும் உழைப்பை போட வேண்டியிருக்கு. அப்படி கடுமையாக உழைச்சி எஃபர்ட் போட்டு எடுத்த ஒரு படத்தை அது அசால்ட்டாக பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து வலைதளங்களில் எந்த விதமான அத்தன்டிகேஷனும் இல்லாமல் லீக் பண்ணி முழு படமே ஹெச்டி பிரிண்டில் வெளியிட்டிருக்காங்க. அப்படின்னும் போது இது ரொம்ப வேதனை அளிக்குது. இது யார் செஞ்சிருந்தாலும் இது வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் நான். இது வந்து எப்படின்னா சினிமா துறைக்கு பெரிய பாதிப்பு. இது எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. இதே மாதிரி வந்து பெரிய பெரிய படங்கள்லாம் அடுத்தடுத்து முழு படமே லீக் ஆனால் என்ன பண்ணுறது? ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர்களே இல்லை. இன்றைக்கி சின்ன படம் எடுக்கிறதுக்கோ பெரிய படம் எடுக்கிறதுக்கோ சரியான தயாரிப்பாளர்களே இல்லை. தமிழ் துறையில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 285 படங்கள் வருஷத்துக்கு வருது. அப்படின்னா ஒரு 10-15-20 படங்கள் தான் வந்து வெற்றி படங்களாக இருக்குது. அதுதான் லாபம் கொடுக்குது. அப்படி இருக்கும்போது இந்த தயாரிப்பு துறைங்கிறதே ரொம்ப ஆபத்தான துறையாக இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்படி படம் முழு படமே வந்து வெளியில் வருது அப்படின்னா பாதுகாப்பு இல்லை, துறையில் வந்து பாதுகாப்பு இல்லை. ஸோ இது யார் செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்கன்னு நம்ம சரியாக கண்டுபிடிக்க முடியல. அவங்க சைபர் கிரைம்லேருந்து எல்லா பக்கமும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பட தயாரிப்பு நிறுவனம், KVN நிறுவனம். ஸோ விசாரணை போயிட்டுருக்கு. அநேகமாக 1-2 நாட்களில் இது என்ன நடந்திருக்குங்கிறது தெரிய வரும்னு நினைக்கிறேன். பட் எது எப்படி இருந்தாலும் முழுக்க வந்து அந்த படத்தை லீக் பண்ணவர் கண்டிப்பாக வந்து உச்சபட்ச தண்டனை வந்து கிடைக்கணும். அவருக்கு நிச்சயமாக தண்டிக்கப்படணும். இது வந்து நியாயமே இல்லாத ஒரு விஷயம். வன்மையாக நான் அதை கண்டிக்கிறேன். ஓகே சார், அதாவது வந்து ஒரு சினிமாவை ரசிக்கக்கூடிய எங்களாலே வந்து இந்த விஷயத்தெல்லாம் தாங்க முடியல. அதாவது ப்ரொடியூசராக நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது படம் வந்து லீக் ஆனது வந்து எங்கேருந்து லீக் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? மக்கள் 2 விதமாக பேசுகிறாங்க. ஒன்று வந்து வழக்கம் போல் திமுக சதி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து விஜய் அவரோட வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதாவது எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 10-15 நாள் தான் இருக்குது. இதில் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா
நமக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா படம் ஃபுல்லாகவே முழுக்க வந்து சினிமா கண்டென்ட். எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா ட்ரோல் ஆகிடும். அதுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணுங்கிறத படம் நிறுவனமே இது வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. விஜய் வந்து அவரோட ஓன் ட்ரெஸ்ஸில் ரிலீஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க இதை பற்றி? நம்ம யூகங்களின் அடிப்படையில் வந்து பதில் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் வேறு சில விஷயங்கள் நம்ம தெளிவுபடுத்தலாம். அது என்ன அப்படின்னா, ஒரு கண்டென்ட் இவ்வளோ ஒரு 400 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அந்த கண்டென்ட் யார்கிட்ட இருக்கும்? அதாவது ஒரு ஹார்ட் டிஸ்க்லேயோ இல்லை பென் ட்ரைவ்லேயோ முழு கண்டென்ட் ஹெச்டி குவாலிட்டியில் இருக்கிற கண்டென்ட்டு அது அந்த தயாரிப்பாளர்கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தயாரிப்பாளர் தான் வச்சிருக்கணும் நியாயமாக. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் தயாரிப்பாளருக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஆட்கள் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருப்பாங்க. அவங்க வந்து இந்த கண்டென்ட்டை வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த படத்தினுடைய இயக்குனர் அப்படிங்கிற முறையில் வந்து வினோத்திட்ட வந்து அந்த கண்டென்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் அதிகபட்சம். பார்த்தீங்கன்னா அந்த டாப் பொசிஷனில் இருப்பாங்கல்ல, ஒரு 3-4 பேர், அவங்கக்கிட்ட தான் அந்த கண்டென்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எடிட்டர்கிட்ட கூட இந்த கண்டென்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரிஜினல் ஃபுல்லி ஃபினிஷ்டு அவுட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எடிட்டர்கிட்ட கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட்டு, அது முக்கியமான ஒரு படத்தினுடைய 400 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு, 400 பேருடைய உழைப்பு எல்லாம் இருக்கும்போது அதை சரியாக பாதுகாத்து வச்சிருக்க வேண்டியது அந்த தயாரிப்பாளர் தான். அந்த தயாரிப்பாளரை மீறி இந்த கண்டென்ட் வந்து வெளியில் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இது எப்படி வெளியில் வந்தது அப்படிங்கிற கேள்விகள் வந்து நமக்கு வரத்தான் செய்யுது. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிரச்சார படம் தான். கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறது, இந்த ஜனவரி 9ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண திட்டமிட்டு இருந்தாங்க. ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருந்தால் இது வந்து ஒரு 3 மாதத்துக்கு பேச்சாக இருக்கும் ஜனநாயகன். ஸோ அது வந்து டிவிகேயோட ஓட்டு வங்கியை வந்து அதிகப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் லீக்கான ஒரு சில காட்சிகளை நான் பார்க்க நேரிட்டது. அதாவது எனக்கு அதை பார்க்க விருப்பம் கிடையாது, இருந்தாலும் சில அங்கங்கே ஷேர் பண்ணும்போது 1-2 விஷயங்களை பார்க்க நேரிட்டது. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் காட்சி, அந்த இன்ட்ரடக்ஷன் காட்சியில் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் புக்கை வந்து விஜய் வாங்குறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா அவருடைய கையில் வந்து டிவிகே அப்படின்னு வந்து பச்சை குத்திருக்காங்க. அதாவது தளபதி வெற்றி கொண்டான் அப்படிங்கிறது அவருடைய பேராக வந்து சொல்கிறாங்க. ஸோ டிவிகேங்கிறது விஜயோட கட்சியுடைய பேர். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் காட்சி பார்த்தீங்கன்னா நெல்சன், அட்லி, லோகேஷ் கனகராஜ் இவங்கெல்லாம் வந்து விஜய் வந்து மடக்கி வந்து கேள்வி கேட்குறாங்க. வழக்கம் போல் விஜய் வந்து பத்திரிகையாளரை சந்திக்காமல் எஸ்கேப் ஆகிறதுக்கு பார்க்குறாரு. இருந்தாலும் மடக்கி கேள்வி கேட்கும்போது அவங்க கேட்குறாங்க, எப்போ சார் இந்த மாற்றம் ஏற்படும், இது மக்கள் நினச்சாதான் அந்த மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வரலை வந்து காமிக்கிறார். ஆல்ரெடி வந்து சர்க்கார் படத்தில் வந்து ஒரு சீன் பண்ணியிருந்தார். இந்த ஓட்டு மை வைக்கிறாங்கல்ல, அதை மையப்படுத்தி தான் அந்த காட்சியை அமைக்கப்பட்டிருக்கு. அந்த டயலாக்கே வந்து அவர் பேசியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இதில் வந்து பிரச்சார நெடி இருக்கா அப்படின்னா பிரச்சார நெடி இருக்குது. நிச்சயமாக அதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. ஸோ இந்த படம் இது வந்து தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற திட்டத்தில் தான் முழுக்க தேர்தலை மையப்படுத்தி தான் இந்த படத்தை வந்து அவங்க வந்து தயார் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு டயலாக்கு, ஒவ்வொரு காட்சி அமைப்பும் பார்த்தீங்கன்னா இது வந்து தியேட்டரில் கிளாப்ஸ் வாங்கணும். அது வந்து எப்படி ஓட்டு போடுற சாவடியில் ஓட்டு வாங்கணும். இந்த 2 நோக்கத்தில் தான் வந்து இதை தயார் பண்ணியிருந்தாங்க. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பார்த்தீங்கன்னா சென்சாரில் அந்த படம் வந்து மாட்டிக்கிச்சு. மறுதணிக்கை பண்ணாங்க. ஆனாலும் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க மறுக்கப்பட்டது. தேர்தல் கமிஷன் பார்த்ததுக்கப்புறம் தான் கொடுக்க முடியும், ஏன்னா இது தேர்தல் நேரமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மொத்தத்தில் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வழங்கப்படலை. சென்சார் சர்டிஃபிகேட் இல்லாமல் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் தியேட்ரிக்கலில் ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படின்னா ரிலீஸ் பண்ண முடியாது. சட்டப்படியே வந்து சென்சார் சர்டிஃபிகேட்டுங்கிறது மேண்டேட்ரி, கட்டாயம் அப்படின்னும் போது இந்த கண்டென்ட்டு இது வந்து தேர்தலுக்கு அப்புறம் வெளியில் வந்துச்சுன்னா இது வந்து ஒரு ட்ரால் மெட்டீரியலாக கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து தேர்தலை மையப்படுத்தி விஜய் பேசின வசனங்கள், விஜய் பேசின காட்சி அமைப்பெல்லாம் இருக்குல்ல, ஒரு காட்சியெல்லாம் இருக்குது ஆல்ரெடி ட்ரைலர்லேயே வந்திருக்கு. சாட்டையை கையில் எடுத்துகிட்டு அரசியல்வாதியெல்லாம் ஒரே இடத்துல உட்கார வச்சு உங்களையெல்லாம் அரசியல் பண்ண வர சொன்னால் நீங்கள் வந்து ஊழல் பண்ணிவிட்டு கொலையுமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி டயலாக் பேசிட்டு சாட்டை எடுத்து அடிப்பார். இதெல்லாம் எப்படின்னா இப்போ 23 எலெக்ஷனு, அப்புறம் 4ஆம் தேதி மே மாதம் ரிசல்ட்டு. எனக்கு தெரிஞ்சு கருத்து கணிப்பு அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிக்கே பெரிய வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓட்டை பிரிப்பாங்க. அதாவது ஓட் ஸ்பாய்லராக தான் வந்து டிவிக்கே இருக்க போகிறாங்க இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ஒரு கருத்து கணிப்பு படி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தொகுதி விஜய் ஜெயிச்சாலே பெரிய விஷயம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னும் போது 4ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இது நிச்சயமாக வந்து கேலியும் கிண்டலும் பண்ணுற ஒரு படமாக மாறும், ட்ரால் மெட்டீரியலாக மாறும். இது வந்து அந்த பட தயாரிப்பு நிறுவனத்துக்கும் தெரியும், விஜய்க்கும் தெரியும், சம்மந்தப்பட்டவர்களுக்கும் தெரியும். அதனால் இது வந்து சென்சார் சர்டிஃபிகேட் இல்லாமல் வெளியிட முடியாது இந்திய நாட்டில் அப்படின்னும் போது
மறைமுகமாக, அதாவது வந்து இந்த மாதிரி வந்து லீக் பண்ணும்போது, அந்த படத்தை லீக் பண்ணால் இன்றைக்கி என்ன ஆச்சு, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேருந்து, ட்விட்டர்லேருந்து, டெலகிராம்லேருந்து, வாட்ஸ்அப்லேருந்து, ஃபேஸ்புக்லேருந்து, எக்ஸ் தளங்கள்லேருந்து எல்லா பக்கமும் இந்த படம் வந்து பயங்கரமாக வைரலாக வந்து பார்த்துட்ருக்குறாங்க மக்கள். அதை ஆக்சுவலி ஷேர் பண்ணுறது தப்பு, அதை பார்க்குறது தப்பு, முழு படமும் வந்து பார்க்குறதுங்கிறது மிக மிக தப்பு. நான்லாம் அந்த படம் பார்க்குறதுக்கு இஷ்டமே படலை. ஏன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சினிமா, அதாவது சினிமாலே இருக்கும், ஒரு சினிமா படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ உழைப்பு இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ ஒன்றுமே இல்லை, வினோத் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. இந்த கச்சேரி தளபதி கச்சேரி அந்த பாட்டெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட எத்தனை டான்சர்ஸ் ஆடுறாங்க, நூற்றுக்கணக்கான டான்சர்ஸ் வந்து ஆடுறாங்க. அவ்வளோ பெரிய கிராண்டாக அந்த பாட்டை வந்து பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் அவ்வளோ எஃபர்ட் போட்டு ஆடியிருக்காரு. மொத்தம் ஒரு 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 குழு வந்து கடுமையான உழைப்பு போட்டு அந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க, வேர்வை சிந்தி எடுத்திருக்கிறாங்க. ஒரு படம் தயாரிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு தயாரிப்பாளருக்கும் இது மிகப்பெரிய கடுமையான வழி. அதே நேரத்தில் ஒரு படைப்பாளியாக வினோத்துக்கு தன்னுடைய படைப்பு அது வந்து தியேட்டருக்கு வராமல், இதுவும் விஜய் மாதிரி மாஸ் ஆர்டிஸ்ட்டு, அவரோட படம் தியேட்டருக்கு வந்தால் தான் அந்த மாஸ் என்ஜாய்மெண்ட்டை வந்து ரீச் பண்ண முடியும், அந்த மாஸ் கலெக்ஷனையும் ரீச் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் நடக்காமல் இப்படி வந்து எடுத்த படைப்பு வந்து இப்படி ஏதோ ஒரு வலைதளங்களில் வந்து ஆத்தரைசேஷன் இல்லாமல் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அது மிகப்பெரிய மன வேதனையை கொடுக்கும் ஒரு படைப்பாளிக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த கண்டென்ட் வந்து வெளியில் இன்னைக்கு வந்துருச்சு. இன்றைக்கி இந்த கண்டென்ட்டை வந்து எல்லாரும் பேசுகிறாங்க. அந்த கண்டென்ட்டை பற்றின பல விஷயங்களை இன்றைக்கி வந்து டீகோட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சிலர் வந்து பார்த்திங்கன்னா வலைதளங்களில் இந்த படத்தை பற்றின விமர்சனங்களே பேசுகிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் தேர்தலுக்கு முன்னாடி, தேர்தல் இன்னும் 10 நாள் 12 நாள் தான் இருக்குது, 12 நாளைக்கு முன்னாடி இது வெளியில் வந்திருக்கு, முழு படமே ஹெச்டி குவாலிட்டியில் வெளியில் வந்திருக்குன்னும் போது இது அவங்க நினச்ச இலக்கு என்ன, தேர்தல் பிரச்சாரத்துக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு, தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணணும்னு. தேர்தலுக்கு முன்னாடி இப்போ வந்து அந்த படத்தை வந்து இந்த மாதிரி வலைதளங்களில் விட்டதுனால அவங்க நினச்ச இலக்கை அடைகிறாங்க. அந்த பிரச்சாரம்னு பண்ணணும்னு நினச்சாங்களே அதை அடைஞ்சிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம். அதாவது எப்படின்னா பல கோணங்களில் வந்து நம்ம சந்தேகப்பட வேண்டியிருக்கு. அந்த மாதிரி ஒரு சந்தேக பார்வை இங்கே வந்து உழுதுங்கிறது 100% உண்மை தான். ஸோ இது வந்து படத்தை பார்த்த எல்லாரும் வந்து பெருசாக வந்து படத்தை சிலாகிச்சு பேசின மாதிரி தெரில. பகவந்த் கேசரி படத்தை அப்படியே எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குண்டு வைக்கிற ஒரு காட்சி சொல்கிறாங்க. அதாவது வந்து அந்த தூத்துக்குடி வேட்பாளர் இருக்கார்ல ஸ்ரீநாத், அவர் வந்து ஒரு பாய் கிட்ட சொல்கிறார், பாய் குண்டு வச்சா ஏகப்பட்ட பேர் செத்து போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது செத்தா சாவட்டும் அப்படிங்கிற மாதிரி டைலாக்கு. அவர் வந்து ஒரு கோயில் திருவிழாவில் இருக்கிற விஜய்கிட்ட போய் இந்த மாதிரி வந்து மதுரையை சுற்றி குண்டு வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத தகவலை சொல்கிற மாதிரியும், அதை வந்து விஜய் வந்து இமீடியட்டாக இறங்கி காப்பாற்றுற மாதிரியும் ஒரு ஹீரோயிசமாக அதை எடுத்துருக்குறாங்கன்னு எடுத்துக்கிட்டா கூட தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஜய் படத்தில் இஸ்லாமியர்களை வந்து தீவிரவாதிகள் மாதிரி காட்டிட்டு வராங்க. அது தப்பு. அந்த கண்ணோட்டம் அது 100% தப்பு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் படங்கள், நிறைய படங்கள், அதாவது பாகிஸ்தான் பார்டர் அதெல்லாம் போனீங்கன்னா அங்கே இஸ்லாமியர்கள் தான் வந்து தீவிரவாதிகள் மாதிரி காட்டிகிட்டு இருந்தாங்க. விஜயோடைய துப்பாக்கி படத்தில் அதே மாதிரியான காட்சி அமைப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி பீஸ்ட் படத்துலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான காட்சி அமைப்புலாம் நிறைய இருக்குது. வன்மையாக அந்த நேரத்திலே வந்து விஜய்க்கு நிறைய கண்டனங்கள்லாம் வந்துச்சு. ஆனாலும் விஜய் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா, அதாவது இது வந்து பாம் வைக்க போகிறாங்கன்னு சொல்லி அவர் போய் காப்பாற்றுறாருங்கிறது காட்சி அமைப்பாக இருந்தால் கூட பாம் வைக்கிறவன் இஸ்லாமியர் தான் அப்படின்னு காட்டுறதுங்கிறது ஒரு சரியான ஒரு போக்கு கிடையாது, சரியான பார்வை கிடையாது. அதாவது ஒரு சமுதாயத்தினர், அதாவது ஒரு ஒட்டுமொத்த கூட்டத்தையே அவங்க வந்து ஒரு தீவிரவாதிகள் அப்படின்னு காட்டுறதுங்கிறது, அவங்கள அப்படி அடையாளப்படுத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. எப்படி ஒரு இஸ்லாமியர் தான் பாம் வைப்பார் அப்படின்னு எப்படி நீங்கள் காட்சி அமைப்பீங்க? அது ரொம்ப தவறான கண்ணோட்டம். அதில் இப்போ இல்லை, எனக்கு எப்போவுமே அந்த மாதிரி கண்ணோட்டங்களில் ஏற்பு கிடையாது. இந்த படத்துலேயே அப்படி ஒரு காட்சி அமைப்பு வச்சிருக்காரு. அப்படி ஒரு காட்சி அமைப்பை நீங்கள் படத்தில் வச்சுட்டு நீங்கள் போய் வந்து நோன்பு துறக்குறீங்க. நீங்கள் வந்து மதசார்ப இல்லாத ஒரு கட்சியாக நான் வந்து என்னோட கட்சி இருக்குது, என்னோட கட்சி அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் எப்படின்னா முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. நீங்கள் வந்து அவங்களுடைய சகோதரராக இருக்க விரும்புகிறீங்களா, இல்லை வந்து என்ன உங்களுடைய எண்ணங்கள், உங்கள் ஓட்டு வாங்குறதுக்கு மட்டுமே நீங்கள் வந்து பயன்படுத்துகிறீங்களா அவங்கள, அதை செயற்கையாக வந்து சுவையாக பேசி ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் பயன்படுத்துகிறீங்களா அப்படிங்கிற பலவிதமான கேள்விகள் எழத்தான் செய்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். இந்த விமர்சனங்கள்லாம் இன்றைக்கி வந்து லீக் ஆன சீன்ஸ்லேருந்து எல்லாருமே டீகோட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் இது வந்து ப்ளஸ்ஸாக இருக்குமா இருக்காதா அப்படின்னா, விஜய் படங்கள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாசான ஒரு படமாக தான் இருக்கும். அதாவது தியேட்டரில் பார்த்தா அந்த என்ஜாய்மெண்ட், ஒரு திரைப்படத்தினுடைய என்ஜாய்மெண்ட் எல்லாம், அந்த தளபதி கச்சேரி பாட்டெல்லாம் தியேட்டரில் பார்க்கும்போது விஜயினுடைய ஆடியன்ஸு, அந்த காமன் ஆடியன்ஸு
பயங்கரமாக என்ஜாய் பண்ணி கிளாப் பண்ணி விசில் அடித்து ரசித்து எல்லாம் கொண்டாடுவாங்க. அதில் எந்த மாட்டு கருத்து கிடையாது. ஆனால் இது ஒரு திரைப்படம், மாசான திரைப்படமாக தான் இருக்கே தவிர இது ஒரு பெரிய மக்கள்கிட்ட போய் சேர்ற அளவுக்கு இவருடைய கருத்துக்கள், இவர் சொல்கிற வசனங்கள் எல்லாம் போய் சேர்ற அளவுக்கு இந்த படத்தில் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே சார். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே இப்போ சொல்லியிருந்தீங்க அந்த எடிட்டர் ரெஃபரன்ஸ் அப்படின்ற போட்டிருக்கு. இந்த படம் ஃபுல்லாகவே எடிட்டர் ரெஃபரன்ஸ் 14/01/2026 போட்டிருக்கு. இது வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஹார்ட் டிஸ்க் வந்து ஒன்று ப்ரொடியூசர்கிட்ட இருக்கும், இல்லைனா டேரக்டர்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எடிட்டர் கூட இருக்கிற சான்ஸ் கம்மி தான் அப்படின்னு. விஜய் கிட்ட இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? இது வந்து இதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது தம்பி. மறுபடியும் நான் சொல்கிறேன், அது இது விஜய் கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய் அந்த படத்தினுடைய முக்கியமான ஒரு ஹீரோ. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ பெரிய பெரிய படமாக இருந்தால் கூட அந்த கண்டென்ட்டை வந்து அந்த ஹீரோஸ் வந்து வாங்கி வச்சுக்க மாட்டாங்க. இது வழக்கமாக நடைமுறையில் உள்ளது தான். ஆனால் இந்த படத்தினுடைய கண்டென்ட்டு ஒருவேளை விஜய் கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கலாமா அப்படின்றது நம்மளால் ஊர்ஜிதப்படுத்தி சொல்ல முடியாது. இந்த வாட்டர் மார்க் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, எப்படின்னா ஒரு ப்ரொடியூசர் ஒரு காப்பி அப்படின்னா அந்த ப்ரொடியூசர் காப்பி அந்த என்னைக்கு அந்த அவுட் எடுத்து கொடுக்குறாங்களோ அந்த தேதியை கொடுத்து ஒரு ப்ரொடியூசர் காப்பி, டைரக்டர் காப்பி, எடிட்டர் காப்பி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் வாட்டர் மார்க் போட்டு தான் அனுப்புவாங்க. இந்த வாட்டர் மார்க்லேயும் சில சந்தேகங்கள் இருக்குங்கிறாங்க. இந்த வாட்டர் மார்க் எப்படின்னா ரொம்ப ரொம்ப சின்னதாக மைன்யூட்டாக கண்ணுக்கு தெரியாமல் ஒரு ஃபேட் அவுட் ஆன எழுத்துக்கள் மாதிரி தான் இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டிஐக்கு கொடுக்குறாங்க ஒரு காப்பின்னு வச்சுக்கோங்க. அந்த காப்பி அதில் டிஐ காப்பி அப்படிங்கிறதும் அது எடுத்த டேட்டும் ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும், கண்ணுக்கு தெரியாது. நீங்கள் உற்று நோக்கினா மட்டும்தான் அதை உங்களால் கண்ணால் பார்க்க முடியும். ஆனால் இப்போ வெளியில் வந்திருக்கிற அந்த காப்பியில் பார்த்தீங்கன்னா அது வந்து நல்ல அழுத்தமாக தெரியுது. அதாவது எப்படி சொல்றது, தூக்கலாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக அப்படி தூக்கலாக போடுறது வழக்கம் கிடையாது. ஏன்னா தூக்கலாக ஒரு விஷயத்தை போடும்போது என்ன ஆகுன்னா உங்களுடைய கண்ணுக்கு வந்து அது வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். நீங்கள் வந்து நேரடியாக ஸ்க்ரீனை பார்க்காம அந்த எழுத்தை பார்க்க உங்களுக்கு மைண்ட் வந்து டைவெர்ட் பண்ணும். அதனால் போட மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரே ஒரு விஷயந்தான், பல விதமான கோணங்களில் இதை சொல்கிறாங்க. என்னென்னா சென்சார் போர்ட்லேருந்து இது வெளியில் வந்திருக்குமா அப்படின்னா சென்சார் போர்ட்லேருந்துலாம் அது வெளியில் வந்திருக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. ஏன் என்னன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. சென்சார் முதல் தணிக்கைக்கு பார்த்தப்ப இந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கியூபில் கொடுத்துருப்பாங்க. அதில் ப்ரொடியூசரோடைய ப்ரொஃபைல்னு சொல்லி இந்த கண்டென்ட்டை வந்து ஒரு வச்சுருப்பாங்க. இந்த கண்டென்ட்டு அதாவது சென்சார் போர்டு கொடுத்த கட்ஸு எல்லாமே நீக்கினதுக்கப்புறம் சென்சார் சர்டிஃபிகேட் கிடைச்சதுக்கப்புறம் தான் கேடிஎம் வந்து தயார் பண்ணுவாங்க. கேடிஎம் வந்து பப்ளிக்கு கொடுக்கறதுக்கான கேடிஎம், அதான் அது தயார் பண்ணால் தான் பப்ளிக் வந்து நீங்கள் வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணி விட முடியும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா கியூபில் இந்த படத்தை ஹெச்டி குவாலிட்டியில் ப்ரொடியூசருடைய பேரில் வந்து ப்ரொடியூசர் ப்ரொஃபைல்னு வச்சுருப்பாங்க. அந்த படம் இப்போ வந்து சென்சார் போர்டு படம் பார்க்குறாங்க. சென்சார் போர்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அந்த படம் பார்க்குற ஒரு 5-6 பேருக்கு அந்த படம் தான் பார்க்க போகிறோன்னு அன்னைக்கு வரைக்கும் தெரியாது. தியேட்டருக்கு போகிற வரைக்கும் தெரியாது. தியேட்டருக்கு போனதுக்கப்புறம் தான் இந்த படம் பார்க்க போகிறீங்கன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா தயாரிப்பு துறையில் இருக்கிற வேற யாராவது வந்து இந்த சென்சார் போர்டு ஆஃபீஸர் பார்க்குறாருன்னு தெரிஞ்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாது. அதாவது வந்து என்னோடய படம் வருதுங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படிலாம் பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அதை எப்போவுமே ரகசியமாக வச்சுருப்பாங்க. அப்போ அந்த சூழ்நிலையில் இப்போ ஒரு தேட்டரில் வந்து சென்சார் படம் பார்க்குறான்னு வச்சுங்க, அந்த ப்ரொடியூசர் சொல்லுவார், அதாவது மெயில் அனுப்புவார் யாருக்கு, கியூபுக்கு, இந்த மாதிரி இந்த டைமில் சென்சாருக்கு படம் பார்க்குறாங்க, நீங்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து அந்த கண்டென்ட்டை ஓப்பன் பண்ணி விடுங்க அந்த ப்ரொஜெக்டர்லேன்னு சொல்லுவாங்க. அந்த நான் சொன்னது ப்ரொடியூசர் ப்ரொஃபைலில் இருக்கிற கண்டென்ட், அது முழு கண்டென்ட்டு. அந்த சூழ்நிலையில் இந்த தியேட்டருக்கு அந்த கியூப்காரவங்க ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து புக் பண்ணியிருக்காங்களா, எந்த டைம் ஆன் பண்ணணும், 3 மணிக்கு சொல்லியிருக்காங்க, ஆமாம் சார் 3 மணிக்கு வராங்க, 3 மணிக்கு நீங்கள் ஷார்ப்பாக ஆன் பண்ணுங்கள், இதெல்லாம் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு ப்ரொடியூசருக்கு வந்து கியூபில் வந்து ஒரு மெயில் அனுப்புவாங்க. இந்த மாதிரி வந்து நாங்கள் கண்டென்ட் ஆன் பண்ணுறோம் நீங்கள் கேட்டதின் பேரில் இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அந்த கண்டென்ட்டை ஒன்ஸ் பார்த்துட்டாங்கன்னா அது வந்து அந்த கண்டென்ட் வந்து சென்சார் போர்டு ஆஃபீஸர் கையில் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது முதல் தணிக்கையிலே அதான் நடந்திருக்கும், 2வது தணிக்கையிலே அதான் நடந்திருக்கும். அப்படின்னும் போது எப்படி வந்து சென்சார் போர்டு வந்து இந்த கண்டென்ட்டை லீக் பண்ணியிருக்க முடியும்? அதுக்கான வாய்ப்பே கிடையாது. இது வந்து எப்படின்னா அபத்தம். இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா கியூப் வந்து இதை லீக் பண்ணியிருக்குமா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் பேசுகிறாங்க. கியூபெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைலி அத்தன்டிகேட்டட், அதாவது ஒரு துறை, அந்த துறை சார்ந்து ஒரு நடத்தப்படும் நிறுவனங்கள் அதில் ஹைலி அந்த தொழிலுடைய நேர்மைன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து 100% வந்து கடைபிடிப்பாங்க. ஏன்னா இந்த ஒரு படம் மட்டும் கிடையாது, இது இன்னும் வந்து லட்சக்கணக்கான படங்கள், ஆயிரக்கணக்கான படங்களுக்கு வந்து இவங்க தொடர்ந்து பண்ணணும் அந்த தொழில். அதனால் அங்கேருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கெலாம் அதுக்கான வாய்ப்பே கிடையாது. இது வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் தம்பி இருக்குது. 100% நான் முதலே சொன்ன மாதிரி தயாரிப்பாளர்கிட்ட ஒரு காப்பி இருக்கும். அதே மாதிரி தயாரிப்பாளருக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்களாக இருந்தால் அவங்கக்கிட்ட ஒரு காப்பி இருக்கலாம். அது வந்து ஹார்ட் டிஸ்க்லையோ பென்ட்ரைவ்லையோ. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த இயக்குனர்கிட்ட ஒரு காப்பி இருக்கலாம்.
இவ்வளவுதான். இதுக்கு மேலே வந்து இந்த காப்பி பல இடங்களில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது 400 கோடி ரூபா முதலீடு. அப்படி இருக்கும்போது பலருடைய உழைப்பு அப்படின்னும் போது அந்த படம் வியாபாரங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். தமிழ்நாட்டு உரிமையிலேருந்து, மற்ற மாநிலங்கள் உரிமையிலேருந்து, ஓடிடியிலேருந்து, சேட்டலைட்லேருந்து, ஆடியோ ரைட்ஸ்லேருந்து எல்லாமே இதில் இருக்கணும் போது அதை அலட்சியமாக வைக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி ஒரு தயாரிப்பாளர்கிட்ட இருந்த கண்டென்ட்டு அலட்சியமாக எப்படி வெளியில் வந்தது அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. இது வந்து சைபர் கிரைமில் வந்து விசாரணைக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த விசாரணையை வந்து செய்யும்போது தான் இது வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு யூகத்துக்கு வர முடியும். எப்படி இதை ரிலீஸ் பண்ணாங்க, யார் இதை ரிலீஸ் பண்ணாங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி வந்து பொது வலைத்தளங்களில் ஒரு அப்லோட் ஆகிற ஒரு கண்டென்ட்டு அது எப்படி சொல்கிறது, ஒரு ஆஸ்திரேலியாவிலேருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு யூஎஸ்லேருந்து வெளியில் வாய்ப்பு இருக்குது, ஒரு நைஜீரியாவிலேருந்து வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எங்கேருந்து வெளியில் வருது, யார் அப்லோட் பண்ணாங்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே கண்டுபிடிச்சாலும் அவங்கள தேடி போய் நடவடிக்கை எடுக்குங்கிறது அதை விட கஷ்டமான ஒரு சவாலான விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கெல்லாம் முதல் நாள் படங்கள், அதாவது ரஜினி, கமல், விஜய், அஜித், தனுஷ், சிம்பு யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டார் படங்கள் முதல் நாள் ஒரு ஷோ வெளிநாட்டில் ஓடனோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே ஹெச்டி பிரிண்ட் வந்து இந்த மாதிரி வந்து பைரசியில் வெளியில் வந்துடுது வலைதளங்கள். அதை நம்ம தடுக்க முடியல, எவ்வளோ போராடியாச்சு தடுக்க முடியல. அப்படி இருக்கும்போதே பெரிய போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம், அது நம்ம தடுக்கணும்னு. ஆனால் இப்படி ரிலீஸ் ஆகாத படத்தை வந்து வெளியில் இட்டுருக்குறாங்க அப்படின்னும் போது யார் செஞ்சுருக்கக்கூடும்? தயாரிப்பாளர் செஞ்சிருப்பாரா அப்படின்னா அவர் இவ்வளோ தூரம் பணம் போட்டிருக்க ஒரு தயாரிப்பாளர் எப்படி இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுருக்கக்கூடும்? பலவிதமான சந்தேகங்கள் இதுக்குள்ளே இருக்குது. அவ்வளோதானே தவிர யார் செஞ்சுருப்பாங்கிறத நம்ம இந்த நிலைமையில் ஊர்ஜிதப்படுத்தி சொல்ல முடியாது. இவ்வளோ நீங்கள் டீட்டெயிலாக சொல்லிட்டீங்க. இப்போ நான் அந்த ஒரு கேள்வி கேட்டேன் அப்படின்னா, ஏன்டா உனக்கு இவ்வளோ நேரம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் அடிச்சிருக்கேன், சேஃபாக உட்காந்துக்கிறேன். சார், கட்சியை சேர்ந்தவர்கள் ஆதவர்ஜினா வந்து இதுக்கு வந்து திமுகவோட சதி, திமுகவும் பிஜேபி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அப்படி பண்ணிட்டாங்க, அவங்க தான் வந்து ஜனநாயகம் முடக்க பார்த்தது, அதாவது எல் முருகனும் உதயநிதி ஸ்டாலின் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு என்ன சார் நீங்கள் சொல்ல விரும்புறீங்க? அதெல்லாம் எப்படின்னா, இந்த கண்டென்ட் வந்து வெளியில் வந்திருக்கு. நேத்திக்கு தான் இந்த கண்டென்ட் வந்து வெளியில் வந்திருக்கு போது இது வந்து சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க அந்த தயாரிப்பு நிறுவனம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லீகல் டீம் வந்து இதை வந்து ஷேர் பண்ணாதீங்க, இதை வந்து யாரும் வந்து காப்பி பண்ணி வச்சுக்காதீங்க, சட்டப்படி பெரிய நடவடிக்கை இருக்கும், இது மிகப்பெரிய கிரைம் அப்படிங்கிறது வந்து அவங்க லீகல் டீம் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் நடந்திருக்கு. எங்கேருந்து எப்படி இந்த கண்டென்ட்டு வெளியில் போச்சுன்னு யாருக்குமே தெரியாது. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், மறுபடியும் சொல்கிறேன், இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், இந்த படத்தினுடைய முக்கியமான, அதாவது ஹெட் இந்த படத்தில், அதாவது டைரக்டர், அப்படி ஒரு நபர் வந்து டைரக்டர், அப்படி ஒன்று ரெண்டு பேர்கிட்ட தான் இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர வேறு யார்ட்டையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல் முருகன், உதயநிதி ஸ்டாலின்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டென்ட்டை அவங்க வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கான வாய்ப்பே இல்லை. இந்த படத்தை ஒருவேளை ரெட் ஜெயிண்ட் வந்து தமிழ்நாடு முழு உரிமை வாங்கியிருந்தா கூட இந்த கண்டென்ட் வந்து உதயநிதிக்கிட்டையோ வேறு யார்ட்டையுமே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஒரு பென் ட்ரைவ்லையோ ஒரு ஹார்ட் டிஸ்க்லையோ இருக்கிற கண்டென்ட் எப்படி மூவ் ஆகும்? ஸோ இது வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் அபத்தமான பேச்சு. இப்போ தான் வந்து இது என்னென்னு விசாரணையில் இருக்குது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஆதவ் அர்ஜுனாக்கு எப்படி தெரியும் இது எல் முருகனோ உதயநிதியோட சதின்னு எப்படி தெரியும்? அதை வந்து இதுதான் சதின்னு வந்து வெளிப்படையாக உடைச்சி ஆதவ் அர்ஜுனால பேச முடியுமா? போகிற போக்கில் எல்லாமே டிஎம்கே தான். விஜய் போகிற ஒரு ரோட் ஷோவில் குறுக்கால ஒரு எருமாடு போயிருச்சுன்னா உடனே வந்து டிஎம்கேயோட சதி, டிஎஸ் சக்தி டிஎம்கே, இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க வந்து கையில் எடுத்திருக்கிறாங்க. இது வந்து எப்படின்னா இது ஒரு தப்பான ஸ்ட்ராட்டஜி. இது வந்து ஒரு சங்கீதா விஜயனுடைய மனைவிங்க, 28 வருஷம் குடும்பம் நடத்தின ஒரு பெண்மணிங்க, 2 குழந்தைக்கு தாய், விஜயினுடைய குழந்தைக்கு தாயாக இருக்கிறாங்க அந்த அம்மா. அவங்க ஒரு விவகாரத்து வழக்கு கணவன்கிட்டருந்து வேணான்னு போடுறாங்க. அந்த விவகாரத்து வழக்குலையும் டிஎம்கே தான் வந்து முக்கிய பங்களிக்குது, இது டிஎம்கேயோட சதி தான் அப்படின்னு பேசுகிறாங்க. இதெல்லாம் எப்படின்னா முழுக்க வந்து அபத்தம். இப்படி பேசி இந்த தேர்தல் நேரம் இப்படி பேசி, அதாவது விஜயோடைய படம், கடைசி படம் ஜனநாயகன், அப்பா என்ன கஷ்டப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா? ஒரு நடிகர் விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டார், அவரோட கடைசி படத்தை பற்றி எப்படியெல்லாம் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா? அது வந்து சென்சாரில் போட்டு அடின்னு அடித்தாங்க, பெரட்டுனாங்க. அப்புறம் தேர்தல் கமிஷன் பக்கம் தள்ளி விட்டாங்க, அங்கே நடக்கலை இங்கே நடக்கலைன்னு படத்தையே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து லீக் பண்ணிட்டாங்க. முழு படம் ஹெச்டி பிரிண்டே லீக் பண்ணிட்டாங்க. அட பாவிங்களா, என்ன துரோகம், எப்படிப்பட்ட கஷ்டங்களை வந்து விஜய் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ துரோகங்களை வந்து விஜய் தாங்கிட்டு இருக்காரு. ஐயோ, எவ்வளோ மன வலிமை இருந்தால் இப்படி வந்து இதெல்லாம் தாங்க முடியும் அவரால் அப்படிங்கிற மாதிரி மக்கள் கிட்ட சிம்பத்தி தேடுறதுக்கு பேசுகிற பேச்சு. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதை அவங்க கடைப்பிடிக்கிறாங்களே தவிர இதில் வந்து
எல் முருகன், உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் தொடர்பு படுத்தி பேசுறதுங்கிறது 100க்கு 100 அபத்தம். அதான் சார். ஆனால் ஃபுல்லாக வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க சார். டிஎம்கே டிவிகே 2 பேருக்கு தான் சண்டை. இவங்க 2 பேரையும் அப்படியே மக்களோட மனசில் வந்து பதிய வச்சுட்டாங்க சார். இப்போ வந்து என்ன அப்படின்னா, இப்போ மக்கள் எல்லாமே இது வந்து பார்த்துட்டு இருக்காங்க. படங்கள் வந்து இப்போ நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும், இப்போ நீங்களே எவ்வளோ நேரம் பேசியிருக்கீங்க, ரொம்ப தப்புன்னு சொல்லியிருக்கீங்க. அவங்க ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து சொல்லிட்டாங்க, எல்லா சைடும் சொல்கிறாங்க பண்ணாதீங்க அப்படின்னு. இப்போ மக்கள் வந்து எல்லாமே இந்த படத்தை முக்கால்வாசி பேர் இந்நேரம் பார்த்துருப்பாங்க சார், கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. இப்போது இந்த படத்தினால டிவிகேக்கு ஓட்டு வங்கி ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்பே கிடையாது. இந்த படம் யாருக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி டிவிகேல இருக்காங்கல்ல, அந்த எப்படி சொல்லுது, குட்டி குஞ்சான், ஒரு 18லேருந்து 29 வயசு, அதுதான் வந்து மெஜாரிட்டி குரூப்பு. அந்த குரூப் இந்த படத்தை பார்த்துட்டு கச்சேரி தளபதி கச்சேரி அப்படின்னு பார்த்துட்டு ஏற்கனவே டிவிகேக்கு ஓட்டு போடணும் முடிவெடுத்து வச்சுருந்தவங்க தான் அவங்களாம். புரியுது அவங்களுக்கு? அந்த குரூப் தான் மறுபடியும் போய் ஓட்டு போடுவாங்களே தவிர, இந்த படம் ஜனநாயகன் வந்ததுனால மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திருச்சு, மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருச்சு. அப்பா என்ன மாதிரி டயலாக் வந்து சொல்லிட்டாரு, யாருமே பேசாத விஷயத்தை வந்து பேசிட்டாரு, சாட்டையை கையில் எடுத்துட்டாரு அப்படின்லாம் வந்து யாரும் வந்து மனம் மாற்றம் ஏற்பட்டு அடடா அப்படின்னு போய் இந்த படத்தை ரசிச்சுட்டு போய் டிவிகேக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. ஆனால் லீக் பண்ணதும் ஓரளவு வேஸ்ட்டு அப்படி தான். இப்போ எப்படின்னா சார், இப்போ டிஎம்கே தான் லீக் பண்ணிட்டாங்கன்னு ஆதவ அர்ஜுன் அப்போ ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறாரு. இப்போ என்னோட கேள்வி வந்து என்னவா இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதும் திமுக தான் சொல்கிறாங்க, இப்போ ரிலீஸ் பண்ணதும் திமுக தான் சொல்கிறாங்க. இப்போ ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சாங்க அப்படின்னா இதில் வந்து விஜய் வந்து வசனம் எழுதியிருக்காரு, இந்த மாதிரி ஓட்டு கேட்க போகிறாரு, திமுகவோட தவறுகள்லாம் சுட்டி காட்ட போகிறாருன்னு சொல்கிறாங்க. அப்படி திமுக ரிலீஸ் பண்ணியிருந்தா அது திமுகவுக்கு தானே சார் மைனஸாக போகும். இதை ஏன் சார் அவங்க யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம். இன்னொரு சந்தேகம் என்னென்னா, நம்ம எல்லாருமே பெருசாக பேசிகிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கரூர் சம்பவத்தை படத்தை வந்து இணைச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்றதான் இன்றைக்கி வரைக்கும் எல்லாரோட ஒரு சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை நானும் இன்னும் படம் பார்க்கல, நீங்களும் இன்னும் படம் பார்க்கல, ஒருவேளை கரூர் சம்பவத்தை வந்து ஜனநாயகனில் வச்சுருந்தாங்க, அவங்களோட வேனில் உள்ள சிசிடிவி வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இது வந்து எந்த மாதிரி இந்த பிரச்சனை வந்து சேஞ்ச் ஆகும் சார்? ஒரு விஷயம், அதை நீங்கள் முதல்ல கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு டிஎம்கே தான் காரணம், அவங்க டிஎம்கே தான் வெளியிட விடாமல் தடுத்தாங்க அப்படிங்கிறதும் அபத்தமான ஒரு வாதம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இது இந்த நேரத்தில் வெளியிட்டால் டிஎம்கேக்கு தானே பின்னடைவாக இருக்கும், அப்படிலாம் கிடையாது. டிஎம்கேக்கு என்ன பின்னடைவு? இது விஜய் நடித்த ஒரு படம், இது வெளியே வந்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வெளியே வராட்டாலும் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த டிவிக்கே அவங்க வந்து எல்லாத்தோடையுமே வந்து எல்லா விஷயங்களோடையும் டிஎம்கே வந்து கனெக்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது நான் சொன்ன மாதிரி அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி கையில் எடுக்கிறாங்க. அவங்க எப்படின்னா, எது பண்ணாலும் எனக்கு எதிரி வந்து டிஎம்கே தான், ஸ்டாலின் தான், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கையில் எடுக்கிறாங்க. நீங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஸ்டாலினோ, உதயநிதி ஸ்டாலினோ, இல்லை டிஎம்கேல இருக்கிற முக்கியமான தலைவர்களோ யாருமே வந்து டிவிகேவையோ விஜய்யோ அவங்க கண்டிக்கிறது கூட கிடையாது, சட்டம் பண்ணுறது கூட கிடையாது. இவ்வளோ தூரம் தூய சக்தி அப்படி இப்படிலாம் பேசி பார்க்குறாருல, அதுக்கு யாராவது பதில் சொல்கிறாங்களா அந்த டிவிகேக்கு விஜய்க்கு அப்படின்னா யாருமே பதில் சொல்கிறதில்ல. எப்படின்னா, இதை வந்து அவங்க வந்து இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி, உன்னை நாங்கள் பொருட்டாவே நினைக்கல, நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ, எப்படி வேணாலும் கத்திட்டு போ, நாங்கள் உன்னை பொருட்டாவே நினைக்கலன்னு இருக்காங்க பார்த்தீங்களா, இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதனால் வந்து இதை வந்து நம்ம ஒன்றும் தப்பாக சொல்லிட முடியாது. இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்டீங்க, அதாவது வந்து இந்த கரூர் சம்பவம் வந்து இந்த படத்தில் இருக்குமா அப்படின்னா, இந்த கரூர் சம்பவம் அந்த நேரத்தில் அது ஒரு படப்பிடிப்பு நடந்ததாக ஒரு தகவல் இருக்குது. சில ஆதாரங்களும் சில விஷயங்களும் அடிப்படையாக வச்சு பல பேர் வந்து சோஷியல் மீடியாலேயே பேசியிருக்காங்க, ஆதாரங்களோடையே சில விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க. சிபிஐயில் வழக்கு விசாரணையில் இருக்குது. படப்பிடிப்பு எடுத்தாங்க, அந்த க்ரௌடை வந்து ஷூட் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது. அதில் சில உண்மைகள் இருக்குமோ அப்படின்ற என்ன தோன்ற அளவுக்கு பல பேர் வந்து ஆதாரங்களோடு இதை வந்து விரிவாக வந்து பேசியிருக்காங்க. அப்படி பேசி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ அந்த கரூர் சம்பவத்தில் ஒரு சின்ன கிளிப்பு அப்படிங்கிற ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட் வர கிளிப்பு இந்த படத்தில் பயன்படுத்தியிருந்தாங்கன்னா அது மிகப்பெரிய ஆபத்தாக போய் முடிஞ்சிடும். அது அவங்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு அவங்க கூமுட்டை கிடையாது. அதனால் வந்து ஒரு சின்ன பிட்டு கூட இதில் வந்து அவங்க பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க, பயன்படுத்தியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து விஜய் அவர்களுக்கே வந்து அவங்களோட ஃப்யூச்சரே வந்து முடிக்கிற மாதிரி இல்லை, அவருக்கு அவரே ஊதிக்கிற சங்கா இருக்கும், விசிலாக இருக்காது. விசிலுக்கு பதிலாக சங்கு உதிரதா ஸ்ட்ரைட்டாக அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே சார். ஆனால் வந்து இப்போ பெரும்பாலும் மக்கள் பேசுகிறது என்ன அப்படின்னா, ஒரு ஐடிவிக்கு வச்சுருப்போம், ஒரு கட்சிக்கு ஒரு ஐடிவிக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா டெய்லி வந்து ஒரு வீடியோ சார்,
30 செகண்ட்லேருந்து 60 செகண்டுக்கு. ஆனால் டிவிக்கேல தான் வந்து 3 மணி நேரம் வீடியோ ஐடிவிக்காக விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இப்போ எல்லாருமே ரொம்ப பரவலாக பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே சார், உங்களோட பேசுறது ரொம்ப சந்தோஷம் சார். நிறைய விஷயங்கள், அதாவது வந்து சென்சார் போர்டு, கியூபு எப்படி இது சேஞ்ச் ஆகுது, யார்கிட்ட இது இருக்கும் அப்படின்றது ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னும் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் சார். நன்றி. நன்றி.